ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு PSY லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு நம்ம சேனலில் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் செய்கிறதுக்கு நான் 2 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். இப்போ இதோட தோலை பீல் பண்ணி இதை கட் பண்ணி எடுத்துக்கலாம். ரெண்டு உருளைக்கிழங்கையும் தோலை நல்லா பீல் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்கு நம்ம இதை கட் பண்ணிக்கலாம். நம்ம இப்போ ஷேப்பாக கரெக்டாக கட் பண்ணுறனால ஹைட்டு வைஸ் ஈவனாக இருக்கணுன்றனால அந்த 2 சைடும் 4 பக்கமே நான் கட் பண்ணிட்டு காட்டுறேன். ரைஸ் பாருங்க, இந்த சைஸ் நமக்கு இப்போ கரெக்டாக இருக்கும். இந்த சைஸில் நான் எல்லா பொட்டேட்டோவையும் கட் பண்ணிட்டு உங்ககிட்ட காட்டுறேன். இப்போ நான் எல்லா 2 பொட்டேட்டோவுமே இப்போ நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இந்த கட் பண்ணி எடுத்து வச்ச பொட்டேட்டோவை ஐஸ் வாட்டர், கூல் வாட்டரில் 10 நிமிஷத்துக்கு போட்டு நம்ம ஊற வைக்க போகிறோம். இது எதுக்குன்னா, நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது இந்த வெளியே உள்ள பகுதி கிறிஸ்பியாக வர்றதுக்காக நம்ம இந்த கூல் வாட்டரில் 10 நிமிஷம் போட்டு எடுக்க போகிறோம். ரொம்ப வாட்டர் ரொம்ப ஹை சில்லுன்னு இருந்ததுன்னா நீங்கள் வாட்டரை வெளியே எடுத்து இந்த மாதிரி 10 நிமிஷம் போட்டு வச்சா போதும். அப்படி இல்லை கொஞ்சம் மீடியமாக சில்லுன்னு தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த பொட்டேட்டோஸை உள்ளே போட்டு ஒரு 5 மினிட்ஸ் மட்டும் ஃப்ரீசரில் வச்சு எடுத்துக்கோங்க. அப்படி இல்லை வாட்டர் போதுமான அளவு சில்லுன்னு இருக்குன்னா நீங்கள் 10 நிமிஷம் வெளியே வச்சு எடுத்து. உருளைக்கிழங்கு நான் கூல் வாட்டரில் போட்டு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிட்டு இதை எடுத்து நல்லா தண்ணியை நல்லா ஃபில்டர் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கிச்சன் டவர்லையோ அப்படி இல்லைன்னா ஒரு டிஷ்யூ பேப்பர்லையோ நம்ம வச்சு நல்லா தொடச்சி தண்ணி இல்லாத மாதிரி நம்ம எடுத்து வச்சுப்போம். எண்ணெயை ஒரு கடாயில் ஊற்றி பாதி அளவுக்கு ஹீட் பண்ணி எடுத்திருக்கேன். அதாவது ஃபுல்லாக எண்ணெய் ரொம்ப ஓவர் ஹீட்டில் இருக்கக்கூடாது. பாதி ஹீட்டை நல்லா, அதாவது தீயை நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு நம்ம இந்த பொட்டேட்டோவை ஒரு 1 to 2 மினிட்ஸ் நம்ம உள்ளே குக் பண்ணி எடுக்க போகிறோம். இதை 2 தடவை நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்தால் தான் நம்மளுக்கு அந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் மாதிரி உள்ளே சாஃப்டாகவும் வெளியே நல்லா கிறிஸ்பியாகவும் கிடைக்கும். ஸோ இதை நம்ம நல்லா லோ ஃப்ளேமில் இதை ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஃப்ரை இது கொஞ்சம் கொஞ்சமாகவே நம்ம போட்டு ஃப்ரை பண்ணி எடுப்போம். எனக்கு கூட கொஞ்சம் ஆயில் கொஞ்சம் நல்லா ஹீட்டான மாதிரி தான் இருக்குது. நீங்கள் ஃப்ரை பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணும்போது ஆயிலை பாதி ஹீட்டாக இருக்கும் போதே நீங்கள் பொட்டேட்டோவை எடுத்து ஃப்ரை பண்ணிடுங்க. செகண்ட் ஃப்ரை பண்ணும்போது தான் நம்மளுக்கு ஆயில் ஃபுல் ஹீட்டில் இருக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பொட்டேட்டோ குக் ஆகிறதுக்கு டைம் இருக்கும் பார்த்தீங்களா. அதனால் உள்ளே சாஃப்டாகவும் வெளியே கிறிஸ்பியாகவும் வரும். இப்போ நான் போட்டு ஒரு 2 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த பொட்டேட்டோட கலர் சேஞ்ச் ஆகாது, நம்மளுக்கு ஒயிட்டாக தான் இருக்கும். ஏன்னா நம்ம லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணுறதுனால உள்ளே நல்லா குக் ஆகிருக்கும். நம்ம இந்த ஸ்டேஜில் நம்ம எடுத்துப்போம். எடுத்து இந்த மாதிரி நல்லா ஒரு டிஷ்யூவில் போட்டு வச்சுக்கோங்க. போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இந்த பொட்டேட்டோவை நல்லா ஆற விட்டுருங்க. ஆற விட்டதுக்கப்புறம் நம்ம செகண்டு
செகண்ட் ஃப்ரை பண்ணணும். நல்லா ஆயில ஹை ஹீட் பண்ணி நம்ம செகண்ட் ஃப்ரை பண்ணி எடுக்கும். இங்கே பாருங்க, இப்போ நான் செகண்ட் வெஜ் போட்டுட்டு இருக்கேன். இந்த மாதிரி நம்ம வந்து பொட்டேட்டோ வந்து நிறைய இருக்க சமயத்தில் நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி இந்த மாதிரி நம்ம ஃபுல்லாக ஃப்ரை பண்ணி நம்ம ஃப்ரீசரில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இந்த மெத்தட் வரைக்கும் தான் கொஞ்சம் நம்மளுக்கு வந்து டைம் எடுக்கும். இதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்து ஃப்ரீசர்லேருந்து எடுத்து டக்குன்னு நம்ம ஃப்ரை பண்ணி ஒரு ஈவினிங் டைமாக ஸ்நாக்ஸாக கூட நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த டைம் வரைக்கும் இது வரைக்கும் நம்ம செஞ்சு ஃபுல்லாக ஒரு நல்ல ஏர்டைட் கண்டெய்னர்லேயே அப்படி இல்லை சிப்லாக் கவர்லேயே வச்சு நம்ம ஃப்ரீசரில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்து வச்ச பொட்டேட்டோ வந்து நல்லா 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. நல்லா ஆறிட்டு இப்போ ரெண்டாவது அதே எண்ணெயை நல்லா ஹீட் பண்ணி இப்போ நம்ம இந்த பொட்டேட்டோவை திருப்பி நம்ம ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நம்ம செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது நல்லா பொட்டேட்டோ நல்லா கிறிஸ்பியாக வந்துடும். பார்த்தீங்களா, உங்களுக்கே தெரியுது பார்த்தீங்களா, ஃபர்ஸ்ட் டைம் ஃப்ரை பண்ணுறதுக்கும் செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணுறதுக்கும் அந்த வெளியே அந்த கிறிஸ்பினஸ் தெரியுது பாருங்க. நம்ம இந்த ஐஸ் வாட்டரில் போட்டு எடுக்க போய் தான் நம்மளுக்கு இந்த கிறிஸ்பினஸ் வந்து வந்திருக்கு. பார்த்தீங்களா, உள்ள பொறுன்னு நல்லா கிறிஸ்பியாக ஆயிடுச்சு. ஒரு 30 செகண்ட்ஸ் வந்து நம்ம ஃப்ரை பண்ணால் போதும். செகண்ட் டைம் ஃப்ரை பண்ணும்போது கரெக்டாகிடும். இந்த நம்ம இந்த ஸ்டேஜில் கூட நம்ம எடுத்துக்கலாம். தெரியுதா கிறிஸ்பினஸ்? எடுத்துக்கலாம். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. எனக்கே வந்து கிட்டேருந்து பண்ணும்போது கொஞ்சம் பயமாக இருக்குது. குழந்தைங்க இருக்க இடத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எண்ணெய், ஏன்னா நமக்கு கொஞ்சம் நேரம் வந்து எண்ணெயிலே வேலை பார்க்குற மாதிரி இருக்குது பார்த்தீங்களா இந்த டிஷ்ஷுக்கு. இப்போ நான் ஃப்ரை பண்ணி எடுத்ததை எடுத்து வச்சுட்டேன். நான் செகண்ட் பேட்சும் போட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துட்டு உங்களுக்கு நான் டோட்டலாக காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்மளுக்கு நல்ல கிறிஸ்பியான ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் ரெடி ஆகிட்டு நம்ம சாஸோட மயனைஸோடு வச்சு சாப்பிட்டோன்னு வச்சுக்கோங்க, அட்டகாசமான டேஸ்ட்டு. நம்ம இந்த ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ்க்காக KFC ரெஸ்டாரண்ட் எங்கே இருக்குது அப்படின்லாம் போய் தேடிட்டு இருக்க வேண்டாம். 2 பொட்டேட்டோ இருந்துச்சுன்னா நம்ம வந்து இதை செஞ்சு ஈஸியாக சாப்பிட்டுக்கலாம். ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ் கூட கிட்ஸு ஃபேவரெட்டு. செஞ்சு சாப்பிடுங்க, எப்படி இருக்குன்னு பாருங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு எங்கள் சேனலோட லிங்க்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.